ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் தந்திருக்கிற எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அதிகமான இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்திர பிரசாதா மெடிக்கல் கார்பரேஷன் கம்பெனி தான். அண்ட் இந்த ஸ்டாக்லுமே இந்த டெக்னிக்கல் பாலிசினா ஒரு நியர் அபவுட் இப்பயுமே ஆல் டைம் ஹை இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் ஒரு நியூ ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸ் நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் கம்பெனிக்கு அனலைஸ் பண்ணாலும் மார்க்கெட் கேப் வந்து 5000 ஒரு 200 கோடி ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 30ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 58 இருக்குது. இப்பயுமே சொல்ல போச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு அண்டர் வேல்யூவேஷன்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. ROCE 39% இருக்குது, ROE 30% இருக்குது. இது ரெண்டுமே வந்து அபோவ் ஆவரேஜில் இருக்குது. அதனால் நம்மளுடைய டார்கெட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. அண்டு ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே 51% இருக்குது. சேம் டைம் ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டாக்குமே இங்கே பிளட்ஜிங் பண்ணவே இல்லை. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் டெட் ஈக்விட்டியுமே வெறும் ஜஸ்ட்டு 0.05 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இந்த டெட் ஈக்விட்டியுமே பார்க்க முடியுது. கம்பெனி இது இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு 51% ஸ்டேக்ஸ் கண்டினியூவாக ப்ரமோட்டர் கிட்டே தான் இருக்குது. அண்டு எஃப்எஸ் கிட்டன்னு பார்த்துச்சுன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு 2.94 இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு, 2.73% இருக்குது. அதே மாதிரி சேமாக பிஏஎஸ் கிட்ட லாஸ்ட் குவார்ட்டரில் என்ன இருந்துச்சு அதே சேம் ஸ்டாக்ஸ் தான் இங்கே பார்க்க முடியுது, 3.56%. அண்டு பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்லைடாக இங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு குவார்ட்டரில் 42.50% இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இந்த குவார்ட்டரில் 42.74% இருக்குது. இது உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். மீன்ஸ் ஒரு டீசெண்டான ஸ்டாக் தான், ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே டெக்னிக்கல்ஸ் நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து மீன்ஸ் சப்போர்ட் லைன் இருக்குல்ல, சப்போர்ட் லைனையுமே மேக் பண்ணியிருக்கு. நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இங்கே ரெசிஸ்டன் எடுத்துச்சு, கீழே தான் வந்துச்சு. கீழே வந்ததுக்கடுத்து இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓரளவுக்கு ரேலி கொடுக்க பார்த்துச்சு, ஏன்னா போகலை. நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு சைடு வேஸில் ஒரு கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு, மேலே ஒரு ரேலி கொடுத்துச்சு. ரேலி கொடுத்தாலும் ப்ரீவியஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குல்ல, அதை மீன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகலை. திரும்பவுமே டச் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் வந்து ப்ரீவியஸில் இருக்க சப்போர்ட் ரேஞ்சில் இங்கே வந்துச்சு. அண்ட் வந்ததுக்கு அடுத்தது இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸில் இருக்க ஒரு 4 கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு புல்லிஸில் இருக்கிறது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இதுவுமே வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆனது அரௌண்ட் வந்து 6 மில்லியன் ஒரு நல்ல பெட்டர்னா அது ஹியூஜ் வால்யூமில் தான் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களுமே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் பெட்டரான ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ணலாம். என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் 1000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே இதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் மந்த்லி மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 மந்த்துக்கு 299 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இதுலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் ரொம்ப பேர் ரெக்கமெண்ட் பண்ணி மீன்ஸ் அதிக பேர் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி மெம்பர்ஷிப் தான். அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப்புமே வெறும் ஜஸ்ட் இப்போ 3000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இயர்லி மெம்பர்ஷிப்லையுமே நீங்கள் வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ஸ்டாக் அஸ்டர் பிஎம் ஹெல்த் கேர். அண்ட் இதுவுமே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை இருக்குல்ல, அந்த ஹையை நியர் அபவுட் ஒரு பிரேக் பண்ணியிருக்கு. அது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியூ ஹையை மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் இங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. கம்பெனி இது நம்ம இங்கே மார்க்கெட் கேப் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 34,000 கூடுது. இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ இங்கே 97 இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே 58 இருக்குது. கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 10% இருக்குது. சேம் டைம் ROE இங்கே 8% இருக்குது. சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு மீன்ஸ் டீசென்ட் சொல்லுவாங்கள்ல, அதை விட இங்கே கம்மியாக தான் பார்க்க முடியுது. அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் மீன்ஸ் இதை நெகட்டிவ்னு கூட சொல்லலாம், ப்ரமோட்டர் கிட்ட 40% ஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த எல்லா ஸ்டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரமோட்டர்ஸ் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் டெட் ஈக்விட்டியுமே 0.78 இருக்குது. இதுவுமே ஓரளவுக்கு ஹையில் தான் இங்கே டெட் ஈக்விட்டியுமே பார்க்க முடியுது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ப்ரமோட்டர்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து எல்லாமே இங்கே பிளஸ்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்.
அண்ட் எஃப்ஐஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸ் இங்கே டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் 21% இருந்துச்சு, இப்போ 19% இருக்குது. சேம் டைம் டிஎஸ் பார்த்தீங்கன்னா 24% இருந்துச்சு, அதை இன்க்ரீஸ் பண்ணி 25% பண்ணியிருக்காங்க. அண்ட் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கேயுமே நம்மளுக்கு ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரில் 11% இருந்துச்சு, இப்போ 14%ல் ரொம்ப அதிகமாக இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸும் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு தடவை மீன்ஸ் ஒரு பாசிட்டிவாக வந்து புல்லிஷ் கேண்டலில் ஒரு 22 மில்லியன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே மேக் பண்ணிச்சு. அண்ட் செகண்ட் அங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துச்சு. வந்ததுக்கு அடுத்தது இந்த செகண்ட் டைம் டச் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் என்ன ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அண்ட் தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுவுமே ஒரு 3 மில்லியனில் ஒரு நல்ல பெட்டரான ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே டச் பண்ணிச்சு. இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து அகெயின் இங்கேருந்துமே ஒரு ஹேண்டில் மேக் பண்ணி ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவாக இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் பிரேக் அவுட் கிடச்ச வால்யூமே நியர் அபவுட் பார்க்கும்போது இதுவுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக 2 மில்லியன் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூமே இங்கே இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே லாஸ்ட் ஸ்டாக் ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. அண்ட் இதுவுமே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 35% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் டெக்னிக்கல்ஸுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது. ஃபண்டமெண்டல்ஸில் கம்பெனியுமே ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுன்னா மார்க்கெட் கேப் இதுவுமே 4,400 போடுது. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 21 இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇமே இங்கே 21 தான் இருக்கும். ஓரளவுக்கு மீன்ஸ் ஈக்குவலான வேல்யூவேஷனாக தான் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆர்ஓசிஇ இங்கே 16% இருக்குது. ஆர்ஓஇ இங்கே 10% இருக்குது. இதுவுமே ஓரளவுக்கு இங்கே நம்பர்ஸில் டீசெண்டாக தான் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட 69% ஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ரவுண்ட் ஃபிகரில் ஒரு 70% சொல்லலாம். ஏன்னா அந்த 70%ல் 25% ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் டெட்டு கிட்டேயுமே வெறும் ஜஸ்ட்டு 0.30 தான் இருக்குது. ஓரளவுக்கு இங்கே லைட்டாக தான் டெட்டுமே இருக்குது. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு இங்கே கிளியராக பார்க்க முடியும். ப்ரமோட்டர்ஸ் கிட்ட ஒரு கண்டினியூவாக 69% ஸ்டேக்ஸை இங்கே ஹோல்டு பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கடுத்தது எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 1.22% இருந்துச்சு, அதை டிக்ளைன் இல்லை இன்க்ரீஸ் பண்ணி 1.48% இருக்குது. எஃப்ஐஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே நம்ம டிஏஸுமே பார்க்கும்போது 0.61% இருந்துச்சு, 0.70% இங்கேயுமே இன்க்ரீஸாக இருக்குது. அண்ட் சேம் டைம் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 28% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 28.01% நீங்கள் ஸ்டேக்ஸ் வந்து டிக்ரீஸாக இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா ஸ்டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் கிளியர் இருக்காங்களே அவங்க கிட்ட தான் இங்கே போய் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். அண்ட் டெக்னிக்கல்ஸில் ஒரு நியர் அபவுட் எங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு நல்ல டைட் ரேஞ்சில் ஒரு கேண்டல் ஸ்டிக்ஸில் இங்கே மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் மேக் பண்ணியிருக்கு. அண்ட் செகண்ட் டைமே இங்கே கண்டினியூவாக ரெசிஸ்டன்ட் மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணாமல் ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் என்ன டச் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு பெட்டரான ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிச்சு. ஹேண்டில் மேக் பண்ணதுக்கடுத்து ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் வால்யூமே பார்க்கும்போது நல்லா கிளியராக பார்க்க முடியும். ப்ரீவியஸ்லி இங்கே வால்யூம்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கவே இல்லை. அண்ட் பிரேக் அவுட் கிடைக்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 10 மில்லியன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே வால்யூமே பார்க்க முடியுது. ட்ரேடர்ஸ் யூடியூப்லேயுமே இந்த மெம்பர்ஷிப் இருக்குது. இதுவுமே மந்த்லி பார்த்தீங்கன்னா 299 தான் சேல் பண்ணுறேன். இதுவுமே நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் ஜாயின் பண்ணி பார்த்தலாம், உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலும் இருக்குது. பெஸ்ட்டான ஏதாவது ஒரு சேட் இருந்துச்சுன்னா அதையுமே நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அங்கேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 3 பெஸ்ட்டான ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.